இப்போலாம் வாங்க சூப்பராக ஒர்க் ஆகுது மைக்கு. வேறு லெவலு கட் ஆகாமல் வீடியோ ரெக்கார்டாக எனக்குது. கோழி வேறு ரோட்லேயே மேயுது. சமயம் இப்படி வந்து அமைதியாக எதனா விவசாயம் பண்ணி ஜாலியாக இருக்கலாம்னு இருக்கிறேங்க. என்ன சொல்கிறீங்க? இது கரெக்டாகுது தெரியுதா? என்னடா இது ஸ்டார்ட் பண்ணால் ஒரு மாதிரி சவுண்ட் இருக்குது. நான் பெட்ரோல் குறைஞ்சிட்டு இருக்குது. தெரியலைங்க காய்ஸ், நான் வச்சுன்னு தர்றேன். பெட்ரோல் வேறு குறைஞ்சிட்டு இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. மணி 3:45 ஆகிட்டு இருக்குதுங்க. அதுக்குள்ளே முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடும் நான் டைமுக்கு. தெரியலையே, பயமாக இருக்குதுங்க வாழ்க்கையை நினச்சா ஒரு நாளும். ஏன்னா என்ன பண்ணுறது, வேலை இல்லை, சொந்தக்காரருக்கு காசு தரணும், 2 லட்ச ரூபா கடன் அடைக்கணும், கல்யாணம் பண்ணணுன்னா பயமாகுது. இன்னும் 90s கிட்ஸ் லைஃப் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் நம்ம வாழ்க்கை எவ்வளோ மேல்றா அப்படின்ற மாதிரி தோணுது. டைம் இல்லாமல் குடுகுடுன்னு ஓடுறாங்க, குடுகுடுன்னு உரையாடுறாங்க. கொஞ்சம் டேமேஜ் போடலாம் அப்படின்னு இன்னும் 2 பேர் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க. ஒயின் ஷாப் கூட லீவ் விட்டுக்கிறாங்க, கவர்மெண்ட் ஹாலிடே போடுறது. ஆஹா, போண்டா பஜ்ஜி வடை போடுறாங்க. ஜமுனாமுத்தூர் அமர்தி. ஜமுனாமுத்தூர்லேயே தண்ணி கழிக்கிறான். தண்ணி இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது ஜமுனாமுத்தூர் தண்ணி. டேமே வறண்டு போய் கிடக்குறாடி. ஜமுனாமுத்தூர்லேருந்து தான் அமர்திக்கே தண்ணி வருதா? அப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரிலங்க. என்னடா மழை ஏறுது மறுபடியும். ரைட்ரா, ஆஹா வச்சிட்டான் கைப்புள்ள. நல்லா இருக்கு, நல்லா இந்த மாதிரி எங்கன்னா கோவா மறுபடியும் போயிடலான்னு பார்க்குறேன். ஃபைனான்ஸ் கேட்டதுலேயே ஃபைனான்ஸ் தரலங்க. ரொம்ப அலைய விட்றாருங்க. கேட்டால் எலெக்ஷனுன்றாரு. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் தாங்கி தானே ஆகணும். ஸ்பெண்டர் பயங்கரமாக வளைச்சி ஓட்டுறாங்க கைஸ். நாங்களும் ஐயோ, நானும் வளைச்சி ஓட்டணும் அவ்வளோதான் போல. ஆப்போசிட்டில் வண்டி வரலன்னு இப்படி இப்படின்னு ஓட்டினேன். ஆனால் என்ன ஒன்று, டபுக்குன்னு வீல் வாரி விட்ருவான் பயப்புள்ள. அவனை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஏன் தெரியுமா ட்ராவல்ஸு எனக்கு பயமாக இருக்குது. ஓகேண்ணா, 4 வருஷமாக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லைட் லைசன்ஸ் வச்சுன்னே ஓட்டினாங்க 2016லேருந்து. ஒரு 4 வருஷமாக லைட் லைசன்ஸ் வச்சு. ஏன்னா என்கிட்ட வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஓன் கஸ்டமர், அதாவது ஓனர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வண்டி தான் என்கிட்ட கொடுப்பாங்க. பேட்ச் இருந்தால் தான் டீ போர்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து எனக்கு லைசன்ஸ் இல்லாதனால எனக்கு டீ போர்டு வண்டியை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. ஓகேங்களா, பேட்ச் வண்டிலாம் இடிச்சிட்டேன்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாதுன்றாங்க. எனக்கு வண்டியே தரமாட்டாங்க மோஸ்ட்லி. அதனால் வந்து எனக்கு நடாடி. ஆனால் உண்மையாக வந்து நான் அந்த விஷயத்தில் வந்து நம்ம மோடி சாரை வந்து ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா மோடி சார் வந்து எனக்கு 8th வந்து நான் 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸு ஃபெயிலு. 8th வந்து டைரெக்டாக எழுதினேன். கொஸ்டின் பேப்பர் எழுதி வச்சுட்டு வந்தனால ஒரு 4 சப்ஜெக்ட் பாஸ் ஆகிட்டேனான்னு தெரில. எனக்கு ஓரளவுக்கு தான் எழுதி படிக்க தெரியும், அந்தளவுக்கு எழுதி படிக்க தெரியாது. மங்கி. அதனால் எனக்கு ஒரு 4 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணாங்க. டீச்சருக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ் மட்டும் பாஸ் பண்ண வச்சுருந்தாங்கன்னா 19 மார்க், அதாவது 35 மார்க்குக்கு 19 மார்க்கோ 17 மார்க்கோ எடுத்துட்டேன். திரும்பி 2வது எக்ஸாம் எழுதினேன். அதுலேயும் ஒரு 17 மார்க்கோ 16 மார்க்கோ எடுத்தேன். போச்சுடா, எனக்கு கணக்கு ரொம்ப வீக்கு. அதனால் கணக்கில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஐயோ பெண்டு போடுது. அப்படியே போட்டுருந்தேன்னா நான் உள்ளே போய்ட்டுருப்பேன். கணக்கில் வீக் ஆகிட்டனால எனக்கு ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, எனக்கு கணக்கு வரல. அதுக்கப்புறம் எழுதலான்னு பார்த்தா கோவிட் வந்துச்சு. அப்புறம் 10th எழுதலான்னு பார்த்தாலும் 10th எழுத முடியல. சரி, அதான் போச்சு. குமார் வேலூர்லேருந்து மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர்னா, ஜமுனாமுத்தூர் 85 கிலோமீட்டர் வருகிறது. 100 கிலோமீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 100 கிலோமீட்டர் இப்போ நான் ட்ராவல் பண்ணி திரும்பி 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். நம்ம ஸ்பெண்டர் பைப்பில்
லிட்டருக்கு 70 தருவான். 70 இவன் 70 தருவானா, 100 ரூபாய்க்கு 50 கிலோமீட்டர் போவான், 200 ரூபாய்க்கு 100 கிலோமீட்டர் போவான். அப்போ 400 பெட்ரோல் காலி ஆகிடும். ஏன்னா ஹைவேல நல்ல மைலேஜ் வருவாங்க. ஓகேங்களா, கியர் மாட்டாமல், கிளச்சி மாட்டாமல், பிரேக் மாட்டாமல், பிரேக் அழுத்தாமல் நல்ல மைலேஜ் வருவான். ஆனால் நம்ம இப்போ ஹில்ஸ் ஏறி வரோம், இந்த ரோட்டில் வந்து கிளச்சி அடிக்கடிக்கு மாற்றுறோம், சாரி கியர் அடிக்கடிக்கு மாற்றுறோம், பிரேக் அடிக்கிறோம்னால நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இது வராது. ஓகேங்களா, இங்கெல்லாம் ஒரு 5000 அடி பள்ளம் இருக்குது, ஊன்னா யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. அதனால் இங்கெல்லாம் வந்து மைலேஜ் வர மாட்டான், மைலேஜ் தரவும் மாட்டான். ஓகேங்களா, அதனால் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு. மொத்த பிக்கப்பும் வந்து ஸ்ட்ரென்த்து. ஓகேங்களா, இன்ஜின் தான் வந்து நம்ம ஹார்ட் பீட் மாதிரி. ஓகேங்களா, இன்ஜின் தான் நம்மளுக்கு வந்து உயிர். இன்ஜின் இழந்துச்சுன்னா, செயல் இழந்துச்சுன்னா, ஹார்ட் பீட் எப்படி இழந்துச்சுன்னா நம்ம திரும்பி வந்து ஏஞ்சி நடக்க முடியாது, உட்கார முடியாது, ஓட முடியாது, பேச முடியாது. எல்லாத்துக்கும் மெயின் இன்ஜின். நம்மளுக்கு ஹார்ட்டு மாதிரி இதுக்கு வந்து இன்ஜின் தான். ஓகேங்களா, இன்ஜினே செயல் இருந்துச்சுன்னா கஷ்டம் இல்லை. இன்ஜின் தான் வந்து எல்லாத்துக்கும் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. அதனால் இன்ஜின் தான் மெயின். இன்ஜின் இல்லைன்னா ஆர்ட் இல்லை, ஆர்ட் இல்லைன்னா இன்ஜின் இல்லை. நம்மளுக்கு எப்படி ஆர்ட் முக்கியமோ அது மாதிரி வண்டிக்கு வந்து இன்ஜின் தான் முக்கியம். இன்ஜின் இல்லைன்னா வண்டி ஓடாது குமார், ஓடாது. நான் அந்த மேக்ஸு எவ்வளோ ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அது எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, செப்டம்பர் மாதம் அப்ளை பண்ணிங்கன்னா ஜனவரி மாதம் எக்ஸாம் எழுதணும். ஜனவரி எக்ஸாம் எழுதிங்கன்னா அப்படியே அப்ளை பண்ணுறதுக்கு ஓகே. ஜனவரி 4ஆந்தேதியோ 3ஆந்தேதி எக்ஸாம் வரும். அப்படியே அது எழுதி ஒரு 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 2 வாரத்தில் ரிசல்ட் வந்துடும்னு நினைக்கிறேன். ரிசல்ட் வந்து வீட்டுக்கு வரும் தபால் மூலிமா. அப்படி இல்லை நீங்கள் நெட் சென்டரில் இல்லை உங்களுக்கு ஃபோன் மூலிமா மெசேஜ் வரும். நல்லா இருக்குங்க, நல்ல சூப்பராக இருக்குது இடம். வா, செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி ரிசல்ட் வரும் உங்களுக்கு. ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். புஷ்பா பட கதை மாதிரி நான் என்னது மலை மேலே போயின்னுக்கிறணும். இப்போ தான் மலை ஏறி வந்தோம். அம்மா, மலை மேலே போயின்னுக்கிறோம் போகுது. ஐயோ, ஏன்னா இந்த இடத்துல ஹீட் இல்லாதனால கேமரா வந்து ஹீட் ஆக வாய்ப்பு கம்மி தான். அதிகமாக வந்து எப்படி சொல்கிறது, வாயத்தரடா எரும மாடு டெர்மாமீட்டர் ஆகுது. டெர்மல் இஷ்யூ. ஓகேங்களா, அது இஷ்யூனால ஹீட் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த இடத்துல கூலிங் காற்று வந்து இப்படி அடிக்கிறனால கொஞ்சம் கூலிங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஹீட்டு வந்து டைரெக்டாக ஃபோன் மேலே போடும்போது ஹீட் ஆகி வெடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா கேமரா வந்து ஒரு இன்ஜின் மாதிரி தான். ஓகேங்களா, இன்ஜின் மாதிரி இல்லை, ரேடியேட்டர் மாதிரி கேமரா. ஓகேங்களா, கேமரா ஒர்க்காக ரேடியேட்டர் ஃபேன் ஓடலைன்னா ஹீட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹீட் ஆகினே இருக்கும். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு தான் ஓப்பன் பண்ணி காற்று விட்டேன், ஓப்பனில் இருக்கணும். நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி எக்ஸாமு ட்ரை பண்ணாத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி, நம்மக்கிட்ட எப்படி சொல்கிறது, 5வது சர்டிஃபிகேட்டும் இருக்குது, 8th கரஸில் எழுதின சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஆஹா, சில்லுன்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. அப்புறமா எப்படி இதை அங்கே போய் ஆர்டி ஆஃபீஸில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, வேலூர் ஆர்டி ஆஃபீஸில்ப்பா இப்போத்துக்கு வந்து 8th பாஸ் பண்ணவங்களுக்கு பேட்ச், 10th பாஸ் பண்ணவங்களுக்கு ஹெவி, இப்படி தான் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓகேனாலும் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க. எனக்கா மனசு உடைந்து விட்டது. 2000 அடி பள்ளம் நிற்குது, நான் மேலே இருக்கிறேன், யாருமே இல்லை. என்னை அடிச்சு போட்டு என் வண்டி எடுத்துன்னு போகலாம், ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம், எது வேணாலும் பண்ணலாம். யாருமே இல்லை இந்த இடத்துல. வண்டி ரிப்பேர் ஆனால் கூட ஒன்றும் பண்ண முடியாது, யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோனில் டவர் இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் என்ன பண்ணுறது, அது ப்ரொசீஜரே இல்லையாடானா இல்லை, அது ஒரே ப்ரொசீஜர், 8th பாஸ் ஆகிடணும். அப்படி இல்லைனா 10th டிகிரி மார்க் லிஸ்ட்டு. ஓகேங்களா, உங்கள்கிட்ட இருக்கணும். 8th இருந்தால் ஓகே தான் நினைக்கிறேன், 10th இருக்கணும்னு அவசியம் இல்லை. 8th இருந்தால் பேட்ச் ஏற்றலாம், ஹெவி ஏற்றலாம். ஓகேங்களா, மீதிக்கு வந்து எல்லா லைசன்ஸுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகேங்களா, நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோடி சாருக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன்னா, மோடி சார் வந்து நிறைய டிரைவர் வந்து இங்கே வந்து இப்போ டிரைவர் பற்றாக்குறை இருக்குது. அதாவது படிப்பு ஒன்றும் அவசியம் இல்லை, எழுத தெரிஞ்சால் படிக்க தெரிஞ்சால் போதாதா, படிப்பு ஒன்றும் அவசியம் கிடையாது இல்லைங்களா.
ஓரளவுக்கு எழுத்து கூட்டி ஓகேங்களா. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு அந்த போர்டில் இருக்கிற ஊர் பேரை தெரியணும், இல்லை ஒரு லொக்கேஷன் தெரிஞ்சால் போதும். இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போய் கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டு அவர் சேஃபாக வராரா, அதுக்கு தேவை லைசன்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா. நல்லா ஓட்ட திறமையான டிரைவருங்க இருக்காங்க. ஓகேங்களா. கார் ஓட்ட, பஸ்ஸு ஓட்ட, லாரி ஓட்ட, ட்ரக்கு ஓட்ட, ட்ரெயின் ஓட்ட, ஃப்ளைட் ஓட்ட, இதுக்கு படிப்புன்றது ஒன்று. படிப்புன்றது வந்து ஒரு நாலேஜ் தானே. ஓகேங்களா. ஒரு எழுதி குட்டி படிக்கிறது, ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு தானே தேவை. மற்றபடி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தேவையானு எனக்கு தெரில. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. அதாவது ஒருத்தவங்கக்கிட்ட நிறைய திறமை இருக்குது, அவங்கக்கிட்ட படிப்பு இல்லைன்னும் போது திறமையை பார்ப்பீங்களா, படிப்பை பார்ப்பீங்களா? இப்போ படிப்பு இருக்கிறவங்கக்கிட்ட திறமை இல்லை. ஓகேங்களா. திறமை இருக்கிறவங்கக்கிட்ட படிப்பு இல்லை. ஓகேங்களா. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு மிடில் கிளாஸ் கிட்ட என்ன இருக்குது, நல்ல மனசு, நல்ல குணம் இருக்குது. பணக்காரங்கிட்ட அந்த மாதிரி இருக்கானா, ஒருத்தவங்க 2 பேர்கிட்ட அதெல்லாம் இல்லை. ஓகேங்களா. அதுக்கான உதாரணம் எவ்வளோ படம் வந்துச்சு, மூவிலே எடுத்து காமிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து மோடி சார் வந்து உத்தரவு போட்டார். ஓகேங்களா. உத்தரவு கொடுத்தாரு. நானும் அந்த டைமில் போய் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி ஒரு 2 மாதத்துலேயே மறுபடியும் ஹெவி அப்ளை பண்ணேன். ஹெவிக்கு சரி ஓட்ட சொன்னாங்க, ஓட்டி காமிச்சேன். ஓகேங்களா. அப்புறம் லைசன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட பேட்ச் வந்தனால தான் எனக்கு டீ போர்டே கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் பாட்டுன்னு போயின்னுக்கிறேன். 37 கிலோமீட்டர் மாதிரியே தெரில, ஏதோ 500 கிலோமீட்டருக்கு போயின்னுக்கிறேன். அம்மா 500 கிலோமீட்டருக்கு போயின்னுக்கிறேன். 200 பெட்ரோல் காலியே, இன்னும் 200 பெட்ரோல் இருக்குது. போயிட்டு இப்படி வேலூர் வந்துடும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, மறையட்டுமே. எனக்கு ஒவ்வொருத்தவங்களை பற்றி பேசும்போதும் பயமாக இருக்குதுங்க. ஏன்னா ஒரு டைம்னா நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள விட்டால் நம்மளுக்கு வேறு யாரும் கிடையாது. ஓகேங்களா. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குன்னா, நான் இந்த வீடியோ போடுறதுனால நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் ஓப்பனாக பேசிடுறோம். ஆனால் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் இன்னொரு பக்கம் யோசிக்கிறேன். இதனால் எதனா பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பேன். என்ன பண்ணுறது, எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை பார்த்துன்னு போனோம். நம்மனா ட்ரெண்டாக போகிறோம், ஒன்றும் ஒரு பக்கம் அப்படி. ஆனால் உண்மையாக வந்து எதுக்கு கஷ்டப்படுறோம், எதுக்கு வேலைக்கு போகிறோம், எதுக்கு நிம்மதியாக வந்து தூங்குறோன்றது கூட தெரியாது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு இப்படியெல்லாம் வேலை பார்த்துன்னு போயின்னு இருக்கோமே அப்படின்னு போட்டு என்னடா சேர்த்து வச்சு என்னடா கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். எல்லாம் நிறைய நல்லது செய்யணும்னு ஆசை இருக்குது, நிறைய பண்ணணும். ஆனால் பணம் இல்லை. கடைசியாக நினச்சி பார்த்தா என்னை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, என்னை தூக்கி இது பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. காலைல கிளம்பி இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் போல. மணி 4 மணிக்கு போனால் ஜமுனா மூட்டுருப்பாங்களோ தெரிலங்க. இன்றைக்கி எலெக்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ மணி ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் வண்டி ரோடு எல்லாம் வேறு லெவலில் போய்ட்டு என்ன பேசுறதுன்னு தெரிலங்க. பயமாக இருக்குது. நம்ம எதனா பேச போய் நம்மளை அச்சு போட்டு எதனா பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி. கேட்குறவங்களே எதுவும் பண்ண முடியல. நிறைய வந்து மக்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வரணும்னு ஆசை தான். ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியும். நம்ம யாருங்க, நம்ம எல்லாத்தையும் தட்டி கேட்குறதுக்கு நம்ம யார்? எல்லாம் அவங்க வேலை பார்த்து அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு போய் நேர்கிறாங்க. நல்லா இருந்தால் போதும்டா, எவன் கேட்டு போனால் நம்மளுக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போயிடுறாங்க. உண்மை அதுதான். ஏன்னா யார் பிரச்சனையும் யாரும் தலையிட விரும்பலைங்க. ஓகேங்களா. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் பணம். பணம் தான் இங்கே யாரை என்று தீர்மானிக்கிறது. பணம் இருந்தால் நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள், யார் வேணா பெரிய ஆள், சின்ன ஆள்லாம். பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நீயும் ஒன்றும் இல்லை, நானும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றுமே கொண்டு வரல, ஒன்றுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. இந்த வண்டிக்கு வாங்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஓகேங்களா. வாங்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஏன்டானா நம்ம ஒரு காலத்தில் வந்து எப்படி சொல்கிறது, சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா நடப்போம், அப்புறம் ஓடுவோம், அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடுவோம், அதுக்கப்புறம் சைக்கிளில் போவோம், அதுக்கப்புறம் தானே இந்த 2 வீலர்லாம். ஓகேங்களா. ஒரு வாழ்க்கையிலேருந்து புதுசாக நம்ம வந்து மேலே போகிறோம், நம்ம கீழே போகல. ஓகேங்களா.
நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு ஓகேங்களா. ஏகப்பட்ட டெக்னாலஜி, 1 2 டெக்னாலஜி இல்லை, ஏகப்பட்ட டெக்னாலஜி ஓகேங்களா. அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிட்டுருக்கோம் ஓகேங்களா. எல்லாருக்கும் தேவை ஒரு வீடு ஓகேங்களா, சாப்பாடு, நிம்மதியாக தூங்குறதுக்கு ஒரு இடம், ஒரு நல்ல வேலை ஓகேங்களா, சந்தோஷமாக இருக்க ஒரு ஃபேமிலி. இதுக்கு நோக்கி தான் எல்லோரும் ஓடிக்கொண்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் இந்த ஃபோனு, 2 வீலரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, டிவி ஓகேங்களா. இது இல்லாமல் ரீசார்ஜு, அப்புறம் அது ரிப்பேரு இது ரிப்பேரு ஓகேங்களா. நிறைய டெக்னாலஜினால் வளர்ந்துட்டனால அந்த டெக்னாலஜியை விட்டு நம்ம வெளியில் போக மாட்டோம். அப்போத்து வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, ஓலை போட்டா வீடு ஓகேங்களா, பழகு, சாப்பாடு, வெங்காயம், அதாவது எப்படி சொல்கிறது, கஞ்சி கரைச்சி குடிக்கிறது. அப்போத்து சாப்பாடு நல்லா இருக்குங்க. இப்போது சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல, இன்னும் இப்பயும் நல்லா தான் இருக்குது. என்னன்னா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடல ஓகேங்களா. சாப்பாடை வந்து ஹெல்த்தியாக சாப்பிடாம எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வேலூரில் எடுத்துங்களேன், வெயில் டைமில் யாருனா பிரியாணி சாப்பிடுவாங்கன்னா நான் சாப்பிடுவேன் ஓகேங்களா. டீ குடிப்பேன்னா எப்போ பாரு டீ தான் ஓகேங்களா. அப்போ அந்த காலத்தில் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோமா ஓகேங்களா. எள்ளு உருண்டை, அந்த எப்படி சொல்கிறது, கேவுரு மாவு கஞ்சி ஓகேங்களா. அதாவது கூழை பார்த்தா கூட குடிக்கணும்னு தோண மாட்டேங்குது, ஜூஸை பார்த்தா கூட குடிக்கணும்னு தோண மாட்டேங்குது. எந்த ஒரு நடைமுறைக்கு, அதாவது எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குன்றத புரிஞ்சிக்க முடியல. நம்ம உடம்பு இருக்க சோம்பேறி ஆகின் போது என்ன பண்ணுறது. அதுக்காகவே ஒருத்தவங்க ஜிம்முக்கு போனால் நம்மளும் ஜிம்முக்கு போகணும், நம்ம உடம்பு 6 பேக்காக வைக்கணும், 8 பேக்காக வைக்கணும். சாப்பாடு கண்ட்ரோல் ஆகலைங்களே, ஜிம்முக்கு போய் பிரயோஜனம் இல்லை, சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் பிரச்சனை. நானே ஜிம்முக்கு போகாமல் தான் விட்டுக்கிறேன், என்னாலே சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னங்க போயினே இருக்குதுங்க, 85 கிலோமீட்டரா ரைட்டரா. இன்னும் ரோடு இருக்கிறனால பயங்கரமாக வந்து முதுகு வலி, பட்டக்ஸ் வலி, பேக் பெயின் எல்லா வலியும் தெரிஞ்சு உள்ள சீட்டில் உக்காடுற ஈட்டு எல்லா வலியும் தெரிஞ்சு. நல்லா இருக்குது. இந்த பக்கம் வேறு டவுனில் போட்டு இப்படி போகிறது ஜமா முத்துரு ஸ்ட்ரைட்டாக லெஃப்டாக தெரிஞ்சு கேட்போம் வராரு. அண்ணா ஜமுனாமுத்தூர் எப்படின்னா போகிறது, அவர்கிட்ட தானே கேட்டேன், அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் போயினுறாரு. அக்கா இருக்காங்க. அக்கா ஜமுனாமுத்தூர் எப்படி போகிறது, இது உள்ள மட்டப்பாறையா? பால்ஸ் ஓப்பனில் இருக்குமா? பால்ஸ் ஓப்பனில் இருக்குமா? அவங்களுக்கு நான் பேசுறதுக்கு வேலை, அவங்க ஜமுனாமுத்தூர் மட்டும் எப்படிக்கா போகலான்ட்டாங்க. நல்லா இருக்கு பள்ளம். ஆஹா, அந்த காலத்து காரு சூப்பராக இருக்குது இல்லை, பயங்கரமாக மெயின்டைன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பொழுது. ஃபேன்சி நம்பராக வாங்கி வச்சுக்கிறாங்க, 4,777. ஐயோ ரோடை பார்த்தாலே வண்டிக்கு பைத்தியம் பிடிச்சிரும் பொழுது. என்னடா ரோடு டே, ஏதோ நான் மலை பிரதேசத்தில் அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா. உண்மையாக அப்படி தான் தோணுது எனக்கு. தப்பான்ட்டேங்க, நான் இன்றைக்கி செஞ்சிக்கோட்டைக்கு போகலான்னு பார்த்தேன், ஏன்னா இதுவே அலோவ் பண்ணல, செஞ்சிக்கோட்டை எப்படி அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் யோசித்தேன். சரி விடுங்க, நாளைக்காக போய்க்கலாம், அப்படி தான் தோணுது. நாளைக்காக போயிட வேண்டியதான். ஏற்கனவே அமர்த்தி வீடியோ 3 மணி நேரம் ஓகேங்களா. அது வீடியோ கட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ஏன்டா போடுறேன்னா, ஏன்னா ரோடு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இல்லை. சென்டரில் பாருங்கள் நல்லா இருக்குது, ஆனால் நல்லா இல்லை. சொன்னா இல்லையா, ஆமாம். இந்த மாதிரி ரோடு நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், சல்லுன்னு போயிடலாம். தெரியாது இந்த மாதிரி பாதியில் வருது, இடையில் போகுது அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் ரோடு போட்டு வண்டி ஓட்டின்னு போகணும். ஜில்லுன்னு இந்த இடத்துல அனிமல்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரோடு சரியில்லையே. இந்த மாதிரி இடத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக போன மாதிரி. நான் நிறைய ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேங்க, வெள்ளைங்கிறையெல்லாம் போகணும், ஊராக போய் சுற்றணும், ஜாலியாக வீடியோ எடுத்து போடணும், நிறைய யூடியூப்பில் சம்பாதிக்கணும் ஓகேங்களா. இல்லாத மக்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதெல்லாம் நடக்காது
ஏன்னா முதல்ல நானே ட்ரெண்ட் ஆகலை. என்ன மாதிரி பையனெல்லாம் யாருக்குங்க பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காதுங்க. அழகு இல்லை, பேச்சு திறமை இல்லை, எப்படி பேசுறதுன்னு கூட தெரில. ஓகேங்களா? என்ன மாதிரி பசங்கள்லாம் யாருக்கும் பிடிக்காது. பொண்ணுங்களுக்கே பிடிக்காது, பசங்களுக்கும் பிடிக்காது. ஆமாம் 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 ஆமாம். நேற்று தாண்டா சஸ்பென்ஷன் ரெடி பண்ணோம்டா டி ரோடு. அதாவது எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒருத்தராவது தூக்கி விட்றதுக்கு கை குத்தா நல்லாயிருக்குங்க. ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களால அவங்க எனக்கு கை குத்தி இப்படி தூக்கி விட்டாங்கன்னா நான் கீழே அவங்க கீழே இறக்கி விட்டேன்னா அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் உண்மையாங்க முன்ன பின்ன தெரியாதவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னும் போது நினச்சி பார்த்தா பயமாக இருக்குது. என் வாழ்க்கை கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருந்தேன்டா. ஆனால் இன்றைக்கி ஒரு 100 ரூபாய்க்கு கையேந்திர நிலைமைக்கு வந்துட்டேன்டா. அதான் ஆடாத ஆட்டம் என்ன அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆடினேன். ஐயோ 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 ஐயோ, பேசாமல் ஒரு அட்வென்ச்சர் பைக் எடுத்துடலாம் பொழுது. இந்த ரோட்டில் அட்வென்ச்சர் ஓட்டுறது தான் கரெக்டாக இருக்கும். தலைவா ரோடு நல்லா இருக்குது தலைவா. ரோடு கோசம் சிரிக்கிறா இல்லை எனக்கு அம்மா அடி கீர் வர டமால் டமால்ந்து சத்தியமாக வாழ்க்கையில் வெறுத்துரும் இந்த ரோட்டில் இன்னொரு தடவை வந்தேன்னா. நான் இந்த பக்கம் ரிட்டர்ன் போவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போக மாட்டேன்றான். அழகாக அப்படியே போலூரை பிடிச்சி அப்படியே ரிட்டன் 40 கிலோமீட்டர் அங்கேருந்து போலூர்லேருந்து. ஓகேங்களா? அப்படியே இறங்கிடுவேன். ஜமுனாமுத்தூர்லேருந்து போலூரே 40 கிலோமீட்டர் வருமாடா. அப்போ 85 கிலோமீட்டரில் வரணும். அப்போ என்ன பண்ணு, ஜமுனாமுத்தூர்லேருந்து ஆம்பூர் போய் போடலாமா? ஆடா இன்னும் 31 கிலோமீட்டர் போட்டுக்கிறேன். இங்கே ஃபாரின் போகணுன்னு ஆசைங்க. பாஸ்போர்ட்டை வர ரினியூவல் பண்ணோம். பாஸ்போர்ட் டேட் வந்துச்சு. பார்க்க தான் நான் என்னவோ அப்படியே கோடி கோடியாக வச்சுன்னுக்கிற மாதிரி தெரிஞ்சு போடுவேன் என் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம். ஆனால் நான் ₹1 இல்லைன்றது எனக்கு தாண்டா தெரியும். அம்மா அப்படி ₹1 இல்லைன்றது எனக்கு தாண்டா தெரியும். ஏதோ அன்னைக்கு வேலைக்கு போகிறேன். நான் பேசாமல் இந்த ஃபாரினர்ஸ் மாதிரி ஆகிடலான்னு வரேங்க. ஒரு 6 மாதம் வேலைக்கு போயிட்டு ஒரு 6 மாதம் சுற்றலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோ போடலாம், நிறைய ஹெல்ப் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? இருக்கிற வரலும். ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா தான் பசங்களுக்கு சேர்த்து வைக்க போகிறேன். எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா நான் யாருக்கு சேர்த்து வைக்க போகிறேன்? ஆஹா செம்மையாகுது. வா வீடியோ எத்தனை ஓட்டுறதே சூப்பராக இருக்குங்க. வா அப்படியே பெண்டிங்காக போடுது. அங்கேருந்து ஒரு பெண்டிங், இங்கேருந்து ஒரு பெண்டு, அப்படியே பெண்டாக போட்டு ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆனால் ரோடு நல்லா இல்லைடா குமார். ரோடு சரியில்லை குமார். நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. அப்படியே சும்மா சைன் போட்டு 8 போட்டு படுக்க வச்சு போயிடலாம் போல இருக்குது. அப்படி போட்டோன்னா அப்படியே கீழே வந்துடுவேன். ஜில்லுன்னு இருக்குது. ஐயோ 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 அதாங்க ஃபாரினர்ஸ் மாதிரி நான் சுற்றலான்னு இருக்கிறேன். என்னடா வாழ்க்கையில் போட பெருசாக எடுத்துகிட்டு வந்து சாதிக்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறோம், அவ்வளோதான் பசங்களுக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம கல்யாணம் தானே அதெல்லாம் சேர்த்து வைக்கிறது. நம்ம அப்பா அம்மா நல்லா பார்த்துன்னு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு திருப்தியாக போய் நம்ம பேரை சொல்கிற மாதிரி போய் சேர்ந்தோம். அவ்வளோதான். பிறக்கும்போது எதனா கொண்டு வந்தோமான்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லைங்களேங்க. நடுவில் மட்டும் எந்துன்றீங்களே. என்ன தாங்க இருந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த ரோட்டில் போய்ட்டுருக்கேன். ஒரு 10 லட்ச ரூபா காசு கிடைக்குது. ஓகேங்களா? அது பழகி தெரிஞ்சவனா பழச்சிப்பான். என்ன மாதிரி பழகி தெரியாதவனா பண்ணுவான். எதுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து எப்படி கச்சிச்சு ஏது கச்சிச்சின்ற மாதிரி மாட்டிப்பான். ஓகேங்களா? இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? இதுக்கும் எனக்கு வந்து நல்லது பண்ணணுன்னு ஆசை, நல்லது பண்ணியே தீர்வுன்ற ஒரு வெறி. ஓகேங்களா? ஆச்சுன்னு தெரியலையே. என்னாச்சா? கிளச்சி போட்டு பார்த்துண்ணா. கிளச்சி இல்லை கிளச்சி இல்லை சோக்கு இல்லையான்னு. அப்போ இதுதான் சோக்கு தான் ஃபால்ட் இருக்கும். இந்த பக்கம் போகணுமா, நீங்கள் எந்த பக்கம் போகணுமா? அந்த பக்கம் எங்கே மேலே போகிறது? டோ பண்ண விட முடியாது. எவ்வளோ தூரம் இருக்குது ஜமுனாபுத்தூர்? கொஞ்சம் தூரமா? ஃபால்ஸ் திறந்துருக்குமா? ஃபால்ஸு தண்ணி ஃபால்ஸு
தண்ணி இல்லைல்ல, சரி பார்க்குறேன். தேங்க்ஸ். ரிட்டன் ஹெல்ப் பண்ணணும், நம்மளுக்கு என்ன பண்ணுறது மனசு இல்லையே. மேலே போகணுன்றாரு, கீழே போகணுன்னா கூட பரவாயில்ல. எம்மா எவ்வளோ தூரம் போகணுண்டா சாமி. பீமன் ஃபால்ஸ் அது. சரி அதான் போச்சு போங்கடாடி. சரி அதான் வந்து மாட்டிக்கிட்டேன் நானே. ஹெல்ப் பண்ணணும்னா நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எனக்குன்னா வண்டி பற்றி ஒன்றுமே தெரியாது. சோக்குன்றேன், அது பேர் என்ன, ஃபார்க்கு போயிட்டுருக்குது. இது ஃபார்க்கு வந்து அடைக்குது, அடைச்சி ஆஃப் ஆகுதுன்னா ஃபார்க்கு தான் ஃபால்ட்டாக இருக்கும். இங்கே வரும் ஃபார்க்கு, ஓகேங்களா, அதுதான் ஃபார்க்கு. நான் சோக்குன்னுறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஜமுனாமுத்தூர்ன்றாரு. ஃபால்ஸ் இருக்குது, ஆனால் தண்ணி இருக்குமா, அதுதான் டவுட்டு குமார், அதுதான் டவுட்டு. ஃபால்ஸ் அங்கேயே தான் இருக்குது, ஆனால் தண்ணி உள்ளே இருக்குமா? மழை பெஞ்சால் தான் தண்ணி இருக்கும், மழை வரலன்னா எப்படி தண்ணி இருக்கும்? வா செம்மையாக இருக்குது. கடலக்காய் செடியா, கொய்யாக்காய் செடி, பூந்தமல்லி, சென்னை பூந்தமல்லி இங்கே வைக்கிற பூவிருந்த மல்லின்ற மாதிரி தொணத்தொணன்னு பேசிக்கினே இருக்காங்க. அவன் வாயில் முதல்ல டேப் வச்சு ஓட்டணுங்க. இந்த உலகத்தை பூரா ரசிக்க வேண்டும், இந்த உலகத்தை பூரா சுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது. நாங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த மாதிரி வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்றாங்க. கார்லேயே பேசின்னு போனால் யாரும் பார்க்க மாட்றாங்க. இந்த மாதிரி எனக்கும் ஜாலியாக விளாட்ணுன்னு ஆசை தாங்க, ஆனால் ஃப்ரெண்டுங்க இல்லையே, என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டுங்க கிடையாது. நம்ம ஃப்ரெண்டுங்கெல்லாம் கூப்பிட்டா கூட வர மாட்றாங்க. வெள்ளையங்கிரி போகலான்னு கூப்பிட்டாங்க, வரல. கொல்லிமலை ஹில்ஸ் போகலான்னு கூப்பிட்டாலும் வர மாட்றாங்க. என்னதான் பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. தலை வலியுதுரா குமார், தலை பயங்கரமாக வலிக்குது. மரம் இருக்குமா, முத்துரி போடுறா போடுறது, போர்டு கூட இல்லையா? கல்லில் கூட போர்டு வைப்பாங்க, கல்லில் கூட போர்டு காணும். அம்மா. ஆனால் உண்மையாக ரொம்ப பாவங்க எனக்கு அந்த ஊர் மக்கள். ரோடு இப்படி இருந்தால் எப்படிங்க ஓட்டுறது? வெறுத்துருவாங்க. ரோடு எப்படி இருக்கு போகிறாங்க, ரொம்ப கஷ்டங்க. கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதான் சொல்லியிருக்கும் போல இருக்குது. ரோடு. இந்த மாதிரி பள்ளமாகுதுன்னா காங்கிரீட் போட்டு விட்றதுனால இருக்குங்க, பள்ளமே ஆகாதில்ல. ஜல்லி போட்டு இது மேலே ஜல்லி நிறைய விட்டு தார் ஊற்றி விட்டுருவாங்க போல இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது திரும்பி ஒரு மழைக்கே தாங்காத போயிடும் போல இருக்குது. அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிச்சு. அடி மரம் மட்டும். ஆமாம் நல்லா இருக்குது. மரம்லாம் சூப்பராக இருக்குது. தண்ணி டேங்க் எவ்வளோ அழகாக இருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் குறுக்குறோன்னு பார்க்குறாங்க. நான் கேமரா வச்சு போகிறேன். அம்மா டேய், என்னடா டேய், கொஞ்சம் தூரத்துக்கு வலிக்குதுடா, கொஞ்சம் தூரத்துக்கு இழிக்குதுடா. நீ எவ்வளோ தூரண்டாவது போகணும் டே, தெரியாத வந்து மாட்டிக்கணும்டா குமார். நான் இப்படியே வீட்டுக்கு கூட போக முடியாதா, எவ்வளோ தூரம் போகணும்டா பின்னாடி. இந்த ரோட்டில் ஓட்டுறதோட சும்மா இருக்கலாம்டா டே. நான் இப்படியே தள்ளின்னு கூட வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறேன்டா. ஆனால் உண்மையாக என் வண்டிக்கு வாயின்னு வச்சுக்கா, சத்தியமாக என்னை விட்டுற, நான் இப்படியே கூட இங்கே இருந்துறேன்டா அப்படின்ற போது உண்மை அதுதான். இந்த ரோட்டில் ஆட்டோலாம் ஓடுதா, சூப்பர் இருக்கு. இந்த ஊரில் ஸ்பெண்டரு பயங்கர சேல்ஸ் ஆகிக்குதுடா. இந்த ஊரில் ஸ்பெண்டர் தானே நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஊரில் எல்லா ஊரும் புதுசுன்னு காத்தடிக்குது. மண்டை வேற எரியுதேடா குமார், மண்டை எரிச்சல் தாங்க முடியல. முதல்ல வீட்டில் போயிட்டு சூப்பு வச்சு குடிக்கணும். மண்டை எரிச்சலில் உனக்கு சூப்பு கேட்குதா? நல்லா இருக்கிற ரோட்டில் ஓட்டினா அந்த பட்டக் ஸ்பெயின்லாம் தெரியாதுன்னுவாங்க. உண்மையாக இது நல்லா இருக்குது. ஆமாம் சூப்பராக இருக்குது. இப்படி ஏஞ்சி இப்படி ஓடுறதுக்கு யார் பார்க்க போகிறோம். இது நல்லா இருக்குது. ஐயோ ரோடு, அதாவது இப்படி உட்காந்து ஓட்டுறதுக்கும் இப்படி நின்று ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குவாங்க. வா செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. வலிக்குதுடா, வலிக்குது.
இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். ஐயோ, பீமன் பால்ஸ் அது. ரைட்டு, நான் ஜமுனாமுத்தூர்னுக்கிறேன். கொஞ்சம் தூரம்னாரு, போயினே இது உள்ளே போடா தெரியும். ஆமாம் 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 ஆமாம். ஐயோ, ஆபாபாப்பா, ஆபாபாப்பா. அங்கே ஒரு இடம் பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் அங்கே தான் போகலான்னு பார்த்தேன். நீ ஐயோ, அங்கே தான் போகலான்னு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி அங்கே போக முடியல, வேறு எங்கெங்கேயோ போயிங்க. இன்னைக்கு ஃபைனான்ஸ் இன்னைக்கு கொடுத்தாருன்னு வச்சுங்க, நாளைக்கு என்ன பண்ணுவேன், வெள்ளையங்கிரி ஏறிடலான்னுக்கிறேன். ஓகேங்களா, நாளைக்கு வெள்ளையங்கிரி ஏறிடலாம். 2 நாள் அவங்க வெள்ளையங்கிரிக்கார எப்படி போகலான்னு யோசிச்சுக்கிறேன். ட்ரெயினில் போயிடலாமா, இல்லை 2 வீலரில் போகலாமா, இல்லை பஸ்ஸில் போகலாமா, எப்படி போவோம்? சரி, இந்த ரோடு போட்ட ஒருத்தரை மட்டும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்டா. அவரை ஓட்ட ஒன்றுண்டா இந்த ரோட்டில். எப்படா இந்த ரோடு போட்டிருக்கீங்க, ரொம்ப கஷ்டம்டா. டே பாவண்டா, ஸ்பெண்டரு செத்துட்டான்டா. ஆனால் உண்மையாக என் வண்டி BS6 ஒர்த்தபிள். ஆனால் எனக்கு இட்டுன்னு போய் வேலூரில் சேர்த்து நினச்சிக்கா, இவன் காலில் ஊந்து கும்பணும்னு தோன்றுறான். வேலை இல்லை பட்டதாரி மாதிரி. எனக்கு மட்டும் கோடு போட்டு இது பண்ணிக்கிறாங்களா? கோலத்தில் போட்டாங்களா, இல்லை சுண்ணாம்பில் போட்டாங்களா, இல்லை முகமாவில் போட்டாங்களான்னு தெரியலையா? ஐயோ, விட்டேன்டா ஸ்பீட் பிரேக்கரில். ஐயோ, திருவிழாவா? அழகாக இருக்குது ஊரு, அந்த ஜமுனாமுத்தூர் எங்கெங்க இருக்குன்னு சொல்லுங்கக்கா. அப்படியே ஹைவே பிடிச்சி ஓடி போடுறாங்க, இந்த பக்கமே வர மாட்டேங்க. ரொம்ப கஷ்டமாப்பா, ஊர் மக்கள் பாவம்ப்பா. அடா டே பேசாமல் இந்த வண்டி கொடுத்துட்டு எக்ஸ்பெல் அந்த மாதிரி, இல்லைன்னா என்ன வண்டி, ராயல் என்ஃபீல்டில் இது விட்டுக்கிறாங்களே அட்வென்ச்சர் வண்டி, பேரே வர மாட்டேது. ஹார்லிக்ஸ் டேவிட்சனா இல்லைங்க, பேர் செம்ம பேருங்க, ராயல் என்ஃபீல்டில். அந்த வண்டி தான் இப்போ டாப்பில் இருக்குது. நல்லா அட்வென்ச்சர் டூரிங்லாம் பண்ணுது. டாமினார் பவரு. ஓகேங்களா, R15 ஆகும்போது அந்த வண்டி தான் பார்த்தேன். தேவையில்லாமல் R15 போய் விட்டேன். நான் டாமினார் தான் வாங்கியிருக்கலாம், தேவையில்லாத பண்ணிட்டேன். டாமினாரே வாங்கியிருந்தா கூட என்னென்ன மைலேஜ் வராது. டாமினார் வெயிட் அதிகம். ஓகேங்களா, ஆனால் 400 cc 450 cc வண்டி நல்லா தாராளமாக ஜம்முன்னு போகலாம், ஜம்முன்னு வரலாம். இந்த மாதிரிலாம் ஜம்முன்னு போயிட்டு ஜம்முன்னு வர முடியாது டாமினாரில். USB 4 இல்லைங்களா, உங்களுக்கு பேக் பெயின் ஆமாம் உங்களுக்கு எல்லாமே ரிப்ளே கொடுப்பான். ஆஹா, பேசாமல் போய் பாயத்தில் போட்டு பத்துடலாமா? இன்னும் சூப்பராக இருக்குங்க இடம். ஜமுனாமுத்தூர் தாண்டி போயின்னுக்கிறேன்னா எனக்கு தெரியலடா எனக்கு, ஏன்னா ரூட் மேப் போட்டு போனாலும் தெரியும். ரூட் மேப் போடாமலே போயின்னுக்கிறேன்டா. லைட் மோடில் போட்டுக்கிறேன், எந்த ஃபோனும் வராது. எத்தனை ஈஸியான வண்டி இன்னைக்கு. இந்த வீடியோ நான் இன்ஸ்டாகிராமில் கட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே பாதி உயிர் போய் பாதி உயிர் வரும். வேறு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பைக்கு ஆலம்பில்லா செய்கிறாங்க. 22 ரூபா இன்ச்சு கல், இப்போ 35 ரூபா இல்லை 40 ரூபான்னு தெரியல கல். அம்மா அப்படி முருகா, எப்பட்றா இந்த கோட்டை விட்டு நான் தப்பிப்பேன். கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாற்றிட்டு போய் வேலூரில் விட்டுறான். வா, கட் பண்ணி கூட ஓட்ட முடியல. ஏற்கனவே வண்டி கலகலான்னு இருக்குது, இன்னும் கலகலான்னு ஆகிடும் பொழுது. இதுதான் கலகலன்னு தான். ரைட், 5 மணிக்கு ஓட்டு போட போகிறாங்களோ? இதுவும் பழுப்பு போட்டு அதில் செடி வச்சுருக்காங்க. தண்ணி விட்டா அது உள்ளே தண்ணி வருமா? இந்த காருக்காரனால தூசி வந்துச்சா? மனம் நல்லா இருக்குது. தலைவா, என்னால் முடியலடா தலைவா. டேய், 3 மணி நேரம் ஆகும் பொழுதுறான்.
வெறும் 37 கிலோமீட்டர் ஜமுனாமுத்தூர். அண்ணன் ஸ்டைலாக பிடிச்சின்னு போகிறாரு. ஓ 3 மணி நேரம் ஆகும் போலுது ஜமுனாமுத்தூர் 37 கிலோமீட்டர் வரதுக்குள்ள பெண்டுன்னு முடிச்சுரா. சாமியே சாமி. ஐயோ ஐயோ ஐயோ. உண்மையாக ஒர்த்தபிள் கேமரா, ஒர்த்தபிள் மைக்கு, எப்படி ஓட்டினாலும் என் வண்டி தாங்குறான்டா பய போல. சும்மா பூண்டு 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 அப்படியே ஆட்டி ஆட்டி பூண்டு பூண்டு ஓட்டுறோம்ல, அப்படியே சும்மா நோய்க்கா டக்க 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 டக்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் கோப்ரோ கேமரா இருந்தால் சூப்பராக இருக்கும். கோப்ரோ வந்து 3 இன்ஸ்டா 360 எல்லா கேமராவும் வாங்கணும்னு ஆசை தான். என்ன பண்ணுறது, எல்லையும் முடிஞ்சிச்சான். அப்பா இது வந்து நல்ல ரோடு வரும் பொழுது முதல்ல போனோடனே ஹெல்மெட்டை கைட்டு கிடச்சிட்டு ஒரு நல்ல டீ கடையாக போய் டீயை சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஜமுனாமுத்தூர் ஓப்பனில் இருக்குதான்னு பார்க்கணும். ஜமுனாமுத்தூரில் ஃபால்ஸ் ஓப்பனில் இருக்குதான்னு பார்க்கணும். ஐயோ இதோட ரோடு நல்லாயிருக்கும்னு பார்த்தா இதுக்கு மேலே இருக்குது ரோடு. கட்டச்சு ஓடணுன்னு ஆசையாகுது. இந்த மாதிரி இருந்தால் நாளைக்கு தான் போய் சேருவோம் போடுது. ஜமுனாமுத்தூரே மூடுவாங்க போடு. நான் இதுக்கப்புறம் வந்தேன்னா போலூர் மேலேயே வந்துடுறேன்டா ஜமுனாமுத்தூருக்கு. அந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு தெரியல, அதுக்கு மேலே இருக்குதான்னு தெரியல. எல்லாம் 4 4 தான் போயின்னு வராங்க. எல்லாம் என்னடா இந்த கிராமத்தில் மட்டும் ஒரு கோடியை ஸ்பெண்டர் விற்றுட்டு இருப்பானுங்களோ. பயங்கரமாக ஸ்பெண்டர் பிஸ்னஸ் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்களோ. அந்தளவுக்கு நல்லா தாங்குறானோ ஸ்பெண்டர் பையன். அங்கே பேர் ரோட்டில் எப்படி பூந்து விளாசின்னு போடுறான்னு. சத்தியமாக என்னால் முடியலடாப்பா சாமி. கொண்டாரு நிற்கிறேன்டா. தலை வேறு மண்டை வேற ஹெல்மெட் போட்டுறதுனால பயங்கரமாக மொட்டை வச்சிடலாமா, இந்த வெயிலுக்கு ஒன்றும் முடியல. மண்டை எப்படி ஆயிடுச்சு. காது வேற செவுந்துச்சு. என் வண்டி இன்னும் ஆயிடுச்சு. பயங்கர இன்ஜின் கூட ஆகிடுது.